இங்க இந்த குழந்தைக்கு பார்வை இல்லாததால இந்த குழந்தையோட அப்பாவே அந்த குழந்தைய புதைக்கலான்ட்டு போறாரு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை காப்பாத்தி இப்ப பெரிய ஆளாவே வளர்த்துறாங்க. அந்த ஸ்கூல்லயே அந்த பையன் தான் ரொம்ப நல்லா படிக்கிறதால ஒரு ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்களும் உங்க பையனை படிக்க வச்சு நாங்க கண்டிப்பா பெரிய ஆளாக்குறோம்னு சொல்லி அவங்க கூடயே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த பையன் 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததால அவனுக்காக ஒரு பாராட்டு விழாமே நடத்துறாங்க. அப்பதான் அந்த பையன் ஒரு உண்மையுமே சொல்றான். நீங்க எங்க படிப்புக்காக அனுப்புற எல்லா பணத்தையுமே இந்த ஸ்கூலை சேர்ந்தவங்களே எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னதும் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களும் கடுப்பாகி இவன் அந்த இடத்த விட்டே துரத்தி விட்டுறாங்க. இப்ப ஆதரவு இல்லாத இவனை ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இப்ப 12th நல்ல மார்க் எடுத்ததால காலேஜ்ல கண்டிப்பா சயின்ஸ் குரூப் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா காலேஜ்லயே கண்ணு தெரியாதவங்களுக்கு சயின்ஸ் குரூப் கிடைக்காதுன்றதால கோர்ட்ல கேஸ் போட்டு கண்ணு தெரியாதவங்க சயின்ஸ் குரூப் படிக்க கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குன்னு சொல்லி கேட்டதால இவனுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற வாய்ப்புமே கிடைக்குது. இப்போ இவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போக வேண்டியதா இருக்கும். சைட்டுக்காகவே ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணு தெரியாதவங்க எல்லாம் தனியா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்கார வச்சிடறாங்க. அப்ப என்னால தனியா போக முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டினதால இவனை ஃபாரின் போகவும் அலோவ் பண்றாங்க. அமெரிக்கால போயிட்டு அங்க படிச்சிருக்க யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணவுமே ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளே காலேஜ் முடிச்சு டிகிரியுமே கம்ப்ளீட் பண்ணிடுறான். கடைசியில அமெரிக்காலேயே ஒரு நல்ல வேலையா பார்த்து அங்கே செட்டில் ஆகுமே செய்யறான்.